अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्दे भगवन्तो पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। भूमिष्ठाभिनयात्र भूस्त्रिदिवतोऽप्युच्चैरधस्थापिया या बद्धा भुवि मुक्तिदास्युरमृतं यस्यामृता जन्तवः सा नित्यं त्रिजगत्पवित्रतटिनी धीरे सुरैः सेव्यते। काकाशी त्रिपुरारिराजनगरी पायादपायाज्जगते पित्रस्तपापां त्रिदशैर्दुरापां गङ्गासदापां भवपाशशापां शिवाविमुक्तामृतैकशुक्तिं मुक्ताविमुक्तां न परित्यजति। क्षेत्रं पवित्रं हि यथा विमुक्तं नान्यद्दता यत्स्वतिभिः प्रयुक्तं न धर्मशास्त्रैर्न च दैः पुराणैस्तस्मात् शरण्यं हि सदा विमुक्तम्। नाविमुक्तसमं क्षेत्रं नाविमुक्तसमागतिः नाविमुक्तसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। न गायत्री समो मन्त्रः न काशीसदृशी पुरी न विश्वेशसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। अविमुक्तं परित्यज्य योऽन्यत्र कुरुते रतिं मुक्तिं करतलान् मुक्त्वा शून्यां सिद्धिं गवेषयेत्। தன்னுடைய புத்திரன்கிட்ட தீட்சித பத்னி குணநிதியான தன் புத்திரன்கிட்ட உபதேசம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். உனக்கு 19 வயசு தான் ஆகிறது, அவளுக்கு 16 வயசு தான் ஆகிறது. ரொம்ப குணத்தோடு கூடியவளாக பத்னி இருக்கா, சாத்வியா இருக்கா, மதுர பாஷினியா இருக்கா. எல்லாம் நல்லதா இருக்கும் பொழுது அவளை காப்பாத்தி உங்க அப்பாவனுடைய பெயரையும் காப்பாத்தி வாழ்க்கையை நடத்த வேண்டாமா? உன்னுடைய மாமனார் அவரும் நல்ல வம்சத்துல வந்தவர். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி தப்பு செய்யறதுக்கு நீ யோசிக்க வேண்டாமா? உன்னுடைய மாமன்கள் மாதுலாகா அதுலாகா, உன்னுடைய மாமன்கள் தன்னிகரற்றவர்களா இருக்கா. வித்தியிலும் சரி நடத்தையிலும் சரி வித்யாசீல குலாதிபிகி, நல்ல குலத்திலேருந்து வந்திருக்கா. அதனால அவளுக்கு பயந்தாவது நீ நல்ல விஷயங்கள்ல ஈடுபடணும் இல்லையோ அப்படின்னு அம்மாவானவள் அவனுக்கு நன்னடத்தைகளை சொல்றா. ஆனா அவன் காதுல அது வேலை. இந்த கிரகத்திலையும் இந்த சிஷ்யர்கள் இருக்கா, உங்க அப்பாவினுடைய சிஷ்யர்கள். அவள்லாம் எப்படி ஒரு வினயத்தோடு இருக்கா, அதை பார்த்தாவது நீ திருந்த வேண்டாமா? உன்னை பத்தி ராஜா கேள்விப்பட்டான்னா
என்ன நினைப்பான்? இத்தனை நாள் சரி குழந்தையாச்சேன்னு விட்டான், போக போக அப்படி பார்ப்பானா அப்படின்லாம் சொல்றா. கிரகேபி சிஷ்யான் பஷ்ய ஏதான் பிதுஸ்தே வினயோசிதான் ராஜாபி ஸ்ரோஷ்யதி யதா தவ துஷ்சேஷ்டிதம் சுத ஸ்ரத்தாம் விஹாயதே தாத்தே விருத்திலோபம் கரிஷ்யதி பாலச்சேஷ்டா இதி பாலச்சேஷ்டிதம் ஏவ ஏதத் வதந்தி அத்யாபி தே ஜனாः அனந்தரம் அசிஷ்யந்தி யுக்தம் தீக்ஷிததாஸ்துதி சர்வேபி ஆக்ஷாரயிஷ்யந்தி தவ விப்ரம் ச மாம் ச வை அப்படின்னு சொல்றான். ராஜா கூட உங்க அப்பா மேல இருக்கிற மரியாதைனாலதான் பேசாம இருக்கான். என்ன மற்ற மக்களும் குழந்தைதானே குழந்தைதானேன்னு சொல்லிட்டு இருக்கா. பின்னாடி என்ன சொல்லுவா? அம்மாவோட குணத்தை வச்சுட்டு இருக்கான், அப்பா நல்லவன் தானே அப்படின்னு என்ன வேற சேர்த்து சொல்லுவா. மாது சரித்திரம் தனையோ தத்தே துர்பாஷனை ஈதி. அம்மாட்டேந்துதான் இதெல்லாம் வந்திருக்கு. ஏன்னா பிதா அபிதே ந பாபியான் ஸ்ருதி ஸ்மிருதி பதீன கிம். அவ அப்பாவானவர் நல்லவர், தப்பு பண்ண மாட்டார், ஸ்ருதி ஸ்மிருதி அறிந்தவர் அப்படின்னு அவ நினைப்பா. எல்லாத்துக்கும் காரணம் என் தாயார் தான் என்னதானே சொல்ல போறா. என்ன இப்ப நானா அந்த மாதிரி ஆளானா? ததங்கிரி லீன மனசோ மம சாட்சி மகேஸ்வர நச்சருது ஸ்நாதயா பீஹ முகம் துஷ்டஸ்ய வீக்ஷிதம். ஈஸ்வரனுக்கு தெரியும், என் மனசாட்சியாக இருந்துட்டு பரமேஸ்வரனுக்கு தெரியும், நான் என் பத்தியிட்ட எப்படி ஒரு ஸ்ரத்தையோடு இருக்கக்கூடியவன். ததங்கிரி லீன மனசா, ஈஸ்வர பக்தி பதி பக்தியோடு கூடியவன் நான். என்ன நான் அடுத்த முகத்தை கூட பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய என்ன இப்படி சொல்ல வேண்டியதா போயிடுமே. அஹோபலியான் சவிதிஹி ஏன ஜாதோ பவானிதி. உன்னை பெத்ததுனாலதான் எனக்கு இப்படி ஒரு துர்தசை ஏற்பட்டுரும் போல இருக்கே அப்படின்னு அவன் அம்மா கோச்சுக்கிறா. அப்ப போய் கோச்சுப்பாளாம். ஆனா அவன் தன்னுடைய அந்த கெட்ட நடத்தைய விடாம அப்படியே பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்படி பண்ணும் பொழுது அடுத்த விஷயங்கள்லாமும் சேர்ந்துடுத்தான் அவன் கூட. ந தத்யாஜ தர்மம் துர்போதோ व्यसनीयतः மிருகயா மத்யபை சூன்யவேஷ்யா சௌர்யா துரோதரைஹி. மத்யபா மது அருந்த ஆரம்பிச்சான். மிருகயாம் வேட்டையாட ஆரம்பிச்சான். பை சூன்ய வேஷ்யா சௌரியம் என்ன, அப்புறம் பைசூன்யம் வேஷ்யாச்சரியம், வேஷ்யை கிட்ட போக ஆரம்பிச்சான். சௌரிய திருட்டு பண்ண ஆரம்பிச்சான். எல்லாம் ஒவ்வொரு கெட்ட பழக்கமாக வர ஆரம்பிச்சுடுத்து. ஏன்னா இதுல எது பண்ணாலும் இது அவனுக்கு வந்ததுன்னு நேரடியா சொல்லல. என்ன சொல்றதுன்னா, இதெல்லாம் பண்றவன் எப்படி தப்பிக்க முடியும்? ஏன்னா இவனுக்கு என்ன வந்திருக்கு, சூதாடுற ஒரு பழக்கம்தான். அதனால இது என்ன சொல்றதுன்னா, யாருதான் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுற யாருதான் தப்பிக்க போறான் அப்படின்னு. பாரதாரைர் வியசனைர் ஏபிஹ் கோ அத்ர ந கண்டிதா. இதுலலாம் ஈடுபடுற யாரு தப்பிக்க போகிறான்? ஏதோ ஒண்ணுனால மாட்டின்றுவானோ இல்லையோ.
அதனால இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது அப்படின்னு. இவன் என்ன பண்றான், எதெல்லாம் கிடைக்கிறதோ கொண்டு போய் வித்து காசாக்கி கொண்டு போய் ஜூதுல கொண்டு போய் விட்டுட்டு இருக்கான். யத்யன் மத்தியே கிருஹே பஷ்யேத் தத்தன்னீத்வா சுதுர்மதிஹி அர்ப்பயேத் த்யூதகாராணாம் சகுப்யம் வசனாதிகம் நவரத்னமயி மாதுஹு கரதஹா பிதுரூர்மிகாம். எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்குறான். இதுல ஒரு தடவை அம்மா தூங்கிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்றான், அவ அப்பா கொடுத்துருக்கார். அவ அம்மா கையில போட்டு வச்சிருக்கார் நவரத்னம் மையமா, நவரத்தனத்தோடு இருக்கக்கூடிய மோதிரம். திருடிட்டானா, எடுத்துட்டு போய் யூதர்கள் கையில சூதாடுற வாழ்கிட்ட கொடுத்துட்டான். ஸ்வபந்த்யாஸ்வேகதா ஆதாய துரோதரி கரே அர்ப்பயத்து. ஸ்வபந்தியா மாத்திரு, தூங்கிட்டு இருக்கிற அம்மா கையிலேருந்து எடுத்துன்னு வந்து தியூதன் கிட்ட கொடுத்துட்டான். அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்களை திருடி திருடி கொடுக்கறான்றதை பார்த்தோம். அப்போ ஒரு தடவை அவ அப்பாவானவர் அரண்மனையிலேருந்து திரும்பி வரும்பொழுது இதை பார்த்துட்டார். ஒருத்தன் கையில இருக்கிறத பார்த்துட்டு, எங்கடா எந்திரா அவனுக்கு கிடைச்சிது அப்படின்னு கேட்கிறான். ஏகதா கச்சதா ராஜபவனான் நிஜமுத்ரிகா தீக்ஷிதேன பரிஜ்ஞாதா தைவாத்யூதகிருதः கரே உவாச தீக்ஷிதः தம் ச குதோ லப்தா த்வயோர்மிகா. தீக்ஷிதர் வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு, தெய்வாதீனமாக ஒரு தியூதன் கையில இருக்கக்கூடிய மோதிரத்தை பார்த்து இது தன்னோடது தெரிஞ்சுட்டார். எங்கேந்திரா கிடைச்சது உனக்கு அப்படின்னு திருப்பியும் கேட்ட உடனே சொல்றான், என்னையும் கோச்சுக்கிறேன், நான் ஒன்னும் திருடல, உன் புள்ளதான் கொண்டு வந்து கொடுத்தான்னு சொல்லிட்டான். பிருஷ்டஸ்தேநாத நிர்பந்தாத் அசகிருத் பிரத்யுவாச்ச கிம் மம ஆக்ஷிவசி விப்ரோ உச்சைஹி கிம் மயா சௌரிய கர்மணா லப்தா முத்ரா त्वदीयेन புத்திரேன. உன்னோட புத்திரன்டேதுதான், ஏஷா மமார்பிதா, அவன் கொண்டு வந்து கொடுத்தான் என்கிட்ட, என்னையும் பிடிச்சி இங்க வாழ்வாள்னு கத்தற நீ அப்படின்னு திருப்பி கத்தினான் அவன். உடனே முதல் நாள் கொடுத்த சாரி புடவை அதையும் வேற எடுத்துன்னு வந்திருக்கான். பிருஷ்டா தேன அத நிர்பந்தாத் அசகிருத் பிரத்யுவாச்ச கிம் மமாக்ஷிவசி விப்ரோச்சைஹி கிம் மயா சௌரிய கர்மணா லப்தா முத்ரா त्वदीयेन புத்திரேன ஏஷா மமார்பிதா மம மாதுர்ஹி பூர்வேத்யுஹு ஜித்வா நீதோ ஹி ஷாட்டகः ந கேவலம் மமாப்யேதத் அங்குலீயம் சமர்ப்பிதம் அந்யேஷாம் தூதகர்த்தனாம் பூரி தேனார்ப்பிதம் வசு ரத்னகுப்யது துக்கூலானி பிருங்காரு பிரபுதீனி ச பாஜனானி விசித்ராணி காம்ஸ்ய தாம்ரமயானி ச நக்னீகிருத்திய பிரதிதினம் வத்தியதே தியூதகாரிபிஹி. உன் புள்ள இதை மட்டும் கொடுக்கல, தன்னோட அம்மாவோட புடவையை கொண்டு வந்து கொடுத்துருக்கான். எங்கிட்ட மட்டும் இந்த மோதிரத்தை கொடுத்தான்னு நினைக்காத, மற்ற தியூதகாரர்கள்ட்டையும் பல விஷயங்களை கொடுத்துருக்கான், நகைகளை கொடுத்துருக்கான், பாத்திரங்களை கொடுத்துருக்கான், நல்ல பட்டுப்புடவைகள் கொண்டு வந்து கொடுத்துருக்கான், தங்க பாத்திரங்களை கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அது மாதிரி செப்பு பாத்திரங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து தினமும் கொண்டு கொடுத்துதான் இருக்கான் அவன். நக்னீகிருத்திய பிரதிதினம் வத்தியதே தியூதகாரிபிஹி. அவங்க தோக்க பல விஷயங்களை வந்து கொடுத்துட்டுதான் இருப்பான். இந்த மாதிரி சூதாடுறதுனால என்ன அப்படின்னு இது சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றான், நதே ந சதிருஷ கஷ்சிதாட்சிகோ பூமி மண்டலே
அத்ய யாவத் த்வயா விப்ர துரோதர சிரோமணி கதம் ந ஞாயிதே தனயோ அவிநய வினயானய கோவிதः இதி ஸ்ருத்வா கிரமாபார வினம்ரதர கந்தரஹா. சொன்னானா, உன் உள்ள மாதிரி ஒரு சூதாடுறவன் வேற யாரும் கிடையாது. அவன்தான் சூதுல உயர்ந்த ஆளு. அதே சமயத்துல நடத்தையில ரொம்ப அதமமான ஆளு. அப்படி ஒத்தனை புள்ளையா பெற்றிருக்கிய, நீ மகாபாகியசாலின்னானா. உடனே அதை கேட்ட உடனே அந்த பிராமணர் தீட்சிதருக்கு ரொம்ப வெக்கம் வந்துடுத்து. தலை குனிஞ்சாராம். தலையில துணியை போட்டுண்டு வீட்டை பார்க்க கிளம்பி போனார். இப்படி இவ்வளோ பெரிய ஒரு சாமர்த்தியசாலி, நடத்தையில சிறந்தவர், ஸ்ருதி ஸ்மிருதி ஞானமுள்ளவர், தன்னுடைய குலம் இப்படி போயிடுத்தேன்னு ரொம்ப துக்கப்பட்டார். பிரபாபார வினம்ரதர கந்தரஹா, தோல் தொங்கி விடுத்தான். பிராவிருத்திய வாசசா மௌலிம் பிராவிஷன் நிஜ மந்திரம். என்ன வாசம்னா துணி. பிராவிருத்திய வாசசா மௌலிம், துண்டால தலைய மூஞ்சிய மூடிட்டு வந்தான். இந்த காலத்துல அரெஸ்ட் ஆகும்போது கேமரா இருந்ததுன்னா மூடின்னு போறானே, அந்த மாதிரி. மகாபதிவிரதாம் ஆஸ்ய பத்னீம் புரோவாச்ச தாமத. இப்படி பதிவிரதா ஸ்திரீயான தாம் பொண்டாட்டியை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு கேட்கிறார், எங்கம்மா உன் புள்ள குணநிதி? என்ன அதே மாதிரி நான் கொடுத்தனே ஒரு மோதிரம், அது எங்க அப்படின்னு நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறார். தீட்சிதாயினி குத்ராசி கொதே குணநிதி சுதா அத திஷ்டது கிம் தேன கொசாம் மம சுபோர்மிகா அங்கோத் வர்த்தனகாலே யா துவயா மே அங்குலிதோ ஹிருதா. அவ சொல்றா, பயம் வந்துட்டு அவளுக்கு. என்ன அதுக்கு முன்னாடி இவர் கேட்கிறார், எங்க அந்த மோதிரம்? எனக்கு எண்ணெய் தேய்ச்சி விடும்போது உத்வர்த்தன காலே துவயா மே அங்குலிதோ ஹிருதா, என்னோட விரல்ல இருந்து நீ கழட்டிண்டிய அந்த நவரத்ன மோதிரத்தை, நவரத்னமயமான அந்த மோதிரத்தை விரல்ல இருந்து நீ எண்ணெய் தேய்க்கும் போது கழட்டிண்டிய, அதை கொஞ்சம் சீக்கிரம் தாம் ஆனிய பிரயச்சமே, அதை சீக்கிரமா கொண்டு கொடு அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப பயம் வந்துடுத்து. இது ஸ்ருத்வா தத்வாக்கியம் பீதாசா தீட்சிதாயினி, பயந்து விட்டா. சொல்றா, உன்னோட மாத்தியானிகள்லாம் முடிங்கோ, இந்த சந்தர்ப்பத்துல பகவானுக்கு பூஜை பண்றதுக்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அதிதிகள்லாம் வேற வர்றதுக்கு நீங்க ரொம்ப விருப்பப்படுவேள். அதனால இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எங்கேயோ பானையில தான் வச்சிருப்பேன், என்ன அதை போய் தேடி கொண்டு வந்துடுறேன், எங்க வச்சேன்னு இப்ப ஞாபகம் இல்லைங்கிறாவும். என்ன மத்தியானீம் கிரியாம் நிஷ்பாதயத்வ வியக்ராஸ்மி தேவ பூஜார்த்தம் உபகாராதி கர்மணி. தேவ பூஜை பண்ற வேலைகள்ல நான் ரொம்ப இப்போ ஈடுபட்டு இருக்கேன். சமயோயம் அதிக்ராமே அதிதீனாம் பிரியாதிதே. அதனால அதிதிகள் சத்காரம் பண்ற காலம் போயிடும். அதனால நான் எடுத்துன்னு வந்துடுறேன். ஸ்தாபிதா பாஜனே குவாபி விஸ்மிருதா, எங்கேயோ வச்சேன் மறந்து விடுத்து, எங்கேயாவது இங்கேதான் இருப்போம், எடுத்துன்னு வந்துடுறேன்னு சமாளிக்கிறா. தீட்சிதருக்கு புரிஞ்சு விடுத்து. என்ன அவ்வளவுதான், மோதிரத்தை அங்க பார்த்துட்டாரு. நான் சொல்றார், ரொம்ப உண்மையை பேசுறவளா இருக்கே நீ. எப்பெல்லாம் என் புள்ள எங்கன்னு கேட்டா பாடம் படிக்கிறான், எங்கேயோ போயிருக்கான் வரான்னு சொல்லிட்டு இருந்த. என்ன அதே மாதிரி உனக்கு 10 நாள் ஆன ஒரு அங்கி கொடுத்தனே, அது எங்க போச்சு? கயத்துல தொங்கின்னு இருக்குமே, அதை காணுமே. அதே மாதிரி தங்கத்தினாலையும்
நிறைய ரத்தனங்களாலையும் ஆன ஒரு பாத்திரம் கொடுத்துருந்தனே, அது என்னாச்சு? நான் போட்டுக்கிறதுக்கு அந்த திரிப்பட்டி ஒண்ணு கொடுத்து வச்சிருந்தனே, ராஜா கொடுத்தானே, அதை இங்க வச்சிருந்தனே, அது எங்க போச்சு? அதே மாதிரி வெங்கல பாத்திரங்கள்லாம் வாங்கி வச்சிருந்தனே, அவெல்லாம் எங்க போயிடுத்து? கௌட தேசத்திலேருந்து செப்பு பாத்திரம் வந்ததே, அது எங்க போச்சு? இந்த மாதிரி வரிசையா சொல்றாரு. குவதாட்சிணாத்யம் தத் காம்ஸ்யம் கௌடி தாம்ரகட்டி குவசா நாகதந்தமயி சாக்வ சுக கௌதும மஞ்சிகா சொல்றார். பட்ட சூத்திரமயி சாபி திரிபட்டாக்வ நிருபார்பிதா. நிருபன் ராஜாவால கொடுக்கப்பட்ட திரிப்பட்டி எங்க? தட்சிணம் தெற்கேந்து வந்திருந்த அந்த பாத்திரம் எங்க? பித்தளை பாத்திரம். தத்காம்சியாம் கௌடி. அப்புறம் காம்ஸ் என்ன, இங்கேருந்து தான் போயிருக்கு அப்பயே பித்தளை பாத்திரங்கள். அப்புறம் கௌடி தாமிரகட்டி கொசா. கௌட தேசம்னு வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்திருக்கிற தாமிர செப்பு பாத்திரம் எங்க? மாதிரி தந்தம், நாகதந்தமயி, தந்தத்தினால ஆன படுக்க ஒண்ணு இருந்ததே, சுக கௌதும மஞ்சி கௌதுக மஞ்சிகா, கட்டில் ஒண்ணு, தந்தத்தினால ஆன கட்டில் வந்திருக்கு இருக்கு ராஜாட்டு. எல்லாம் காணாம பெருக்கித்தனால எங்க பார்த்தாருன்னு தெரியல. இப்ப திடீர்னு அவருக்கு இதெல்லாம் ஞாபகம் வருது, இதை காணுமே அதை காணுமே என்ன. அதே மாதிரி பெரிய ஒரு சிலை இருந்துதான். சா பர்வத தேசியா சந்திரகாந்த சிலோத்பவா தீபிகா வியக்ரஹஸ்தாக்ரா சாலங்கிருச்சால பஞ்சிகா. விளக்கு பர்வத தேசத்திலிருந்து, இமயமலை அந்த பக்கத்திலேருந்து சந்திரகாந்த சிலையால கல்லுனால ஏற்படுத்தப்பட்ட தீபிகா வியக்ரஹஸ்த, கையில விளக்கு ஏத்தின்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயினுடைய ஒரு சிலை. அந்த விளக்கு வச்சுட்டு பொண்ணு நிக்கிற மாதிரி, ஸ்திரீ வச்சுட்டு இருக்கா மாதிரி கோயில்கள்ல பாக்குறோமே, அது பெரிய சிலையா சந்திரகாந்த கல்லுனால ஆனதை வாங்கின்னு வந்திருக்கார், வச்சிருந்திருக்கார். அதையும் காணுமா. கோபம் வந்து கொடுத்து, உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, என்ன உன்ன மாதிரி ஒரு பொய் சொல்ற ஒரு பத்தினியோட நான் வாழறதுக்கு இது வாழ்க்கையை விட்டு போயிடலான்னு என்ற அளவுக்கு கோபப்படுறார். என்ன, இந்த புத்திரனும் இந்த மாதிரி ஒரு புத்திரன் இருக்கிறதுக்கு புத்திரன் இல்லாம இருக்கலாம். கிம் பகுக்தேன குலஜே துப்யம் குப்பியாமியகம் விதா. உன்ட்ட கோபப்பட்டு நம்ம என்ன பிரயோஜனம்? ததாபியவஹரிஷ்யேஹம் உபயம் சியாமியகம் யதா அனபத்யோ அஸ்மி தேனாஹம் துஷ்டேன குலதூஷிணா உத்திஷ்டா நய தர்பாம்பு தஸ்மை தத்யாம் திலாஞ்சலிம். எனக்கு இனிமே இவன் புள்ள கிடையாது, அவனுக்கு நான் தர்ப்பணம் பண்ணிடுறேன்றார். தர்பைய கொண்டா போரும், எனக்கு இந்த மாதிரி ஒரு புத்திரன் இருந்ததுன்னு கோபம் வந்துடுத்தவருக்கு ரொம்ப தீவ கோபப்படுறார். அபுத்திரத்துவம் வரம்ன்றனா புத்திராத் குலபாம் சனாத் திஜேதேகம் குலஸ்யார்த்தே நீதிரேஷா சனாதனி. உபுத்திரன் இருக்கிறதுக்கு அபுத்திரனா இருக்கிறது பரவாயில்ல, கெட்ட புள்ள ஒருத்தன் இருக்கிறதுக்கு புள்ள இல்லாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சனாதனமான தர்மம் சொல்றது. அதனால இந்த மாதிரி புத்திரனை ஸ்நாத்வா நித்திய விதிம் கிருத்வா தஸ்மின் ஏவா அக்னி கஸ்யசித் ஸ்ரோத்ரியஸ்ய சுதாம் பிராப்ய பிராணிம் ஜக்ராஹ தீக்ஷிதா. என்ன நல்ல குலம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி புத்திரனை தியாகம் பண்ணிட்டுறதுதான் சரி அப்படின்னு சொல்லி தியாகம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாராம் அவர். ஸ்ருத்வா ஸ்ரோத்ரியஸ்ய சுதாம் பிராப்ய பாணிம் ஜக்ராஹ தீக்ஷிதா. என்ன, எப்படி அதுக்குள்ள அவருக்கு அடுத்த பொண்ணு கிடைச்சுன்னு தெரியல, கிடைச்சி கல்யாணம் பண்ணி போயிட்டாருன்ட்டார். ஏன்னா இப்படிப்பட்ட புத்திரனோடையும் குடும்பத்தோடையும் இருக்கிறதுக்கு
நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம், சன்னியாசம் எடுத்துவான்னு பார்த்தேன்னா, ஆனா வேற பொண்ணா பார்த்து விவாகம் பண்ணிட்டு தனியா போயிட்டாராம். இதுக்கப்புறம் அந்த புத்திரனுடைய கதை என்னாச்சு அப்படிங்கிறது தான் மீதி இருக்கிற விற்த்தாந்தம். அவன் இதுக்கப்புறம் தான் ரொம்ப துக்கப்படுறான் புள்ள. ஸ்ருத்வா ததாச விற்த்தாந்தம் பிரார்த்தனம் ஸ்வம் வினிந்திய ச காஞ்சித்ரிஷம் சமாலோக்ய நிர்யயௌ தீக்ஷிதாங்கஜஹா. தீக்ஷிதாங்கஜஹா தீக்ஷிதனுடைய புத்திரனானவன் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு, இது நம்ம இப்படிலாம் பண்ணது தப்பாயிடுத்தே, தொம் நினிந்தியச்ச தன்னையே திட்டின்டானா, நம்ம பண்ணது இப்படி சரியா இல்லையேன்னு சொல்லி ரொம்ப துக்கப்பட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சான். அப்புறம் யோசிக்கிறான், எங்க போறதுன்னா, யார் என்ன சம்ரட்சிப்பா, என்கிட்ட வித்யையும் இல்லை தனமும் இல்லையே, சிந்தாம் அவாப மகதீம் கொயாமி கரவாணிக்கும், எங்க போவேன், என்ன பண்ணுவேன், நாகம் அபியஸ்த வித்யா, நல்ல விஷயங்களை கற்று உணர்ந்தவன் இல்லை, அஸ்மின சைவாஸ்தி தனோஸ்மியகம், கையில ஒன்றும் பொருளும் இல்லை, எல்லாத்தையும் சூதுல விட்டாச்சு, அதனால என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப துக்கப்பட்டு இருக்கான். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இருந்தாலாவது போற இடத்துல சந்தோஷமா இருக்கலாம், ரெண்டுமே இல்லாத போது என்ன பண்ண முடியும்? தேசாந்தரே ஹி அஸ்தி தனஹ சத்வித்யா சுகமேததே. போற இடத்துல கையில தனம் இருந்தாலோ வித்யை இருந்தாலோ சுகம் கிடைக்கும். பயமஸ்தி தனே சௌராது ச வித்யா சர்வதோ அபயா. ஆனா இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா, தனம் இருக்கிறவனுக்கு எல்லா இடத்துலையும் பயம் இருக்கும், கையில தனம் இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு செக்யூரிட்டி. வித்யை இருக்கிறவனுக்கு இது எதுலையும் பயம் இல்லை, கற்றாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு. இது நிர்பயமா இருக்கக்கூடியது வித்யை தான், எடுக்க எடுக்க வளர்ந்துட்டே இருக்கக்கூடியது அப்படின்னு பர்தரி சொல்றாரு. என்ன அதனால இப்படி ஒரு குடும்பத்துல தோன்றி யாக யஜ்யங்கள்லாம் பண்ணிட்டு இருந்த குடும்பத்துல தோன்றி இப்படி சூதாடி எல்லாத்தையும் இழந்து, என்னோட அப்பாவையும் இழந்து, சொத்து எதுவும் இல்லாமல் இப்படி கஷ்டப்படுறேனே, இது விதிதான், இதனுடைய காரணமா இருக்க முடியும், என் புத்தி இப்படி பரிதளிச்சு போயிடுத்தேன்னு ரொம்ப துக்கப்படுறான். எப்படி பிச்சை எடுக்கணுங்கிறது எனக்கு தெரிய மாட்டேன்றது, இங்க யாரும் எனக்கு தெரிஞ்சவாளும் இல்லை, என்கிட்ட சொத்தும் இல்லை, எங்க போறது? அம்மா சாப்பாடு போட்ட போது சூரியோதயத்துக்கு முன்னாடி எனக்கு சாப்பாடு ரெடி ஆயிடும், அப்படி பார்த்துட்டு இருந்தா அவளையும் உதாசீனப்படுத்தினேன். இப்போ என் அம்மாவும் இங்க இல்லையே, நான் என்ன பண்றதுன்னு ரொம்ப மனசுல சஞ்சலப்பட்டு இருந்தான். அப்போ ஈஸ்வரனுடைய பக்தன் ஒத்தன் அங்கிருந்து வந்தானா. சிவராத்திரி சந்தர்ப்பம். இதி சிந்தயதஸ்ய பானுரஸ்தான் அச்சலம் கதः ஏதஸ்மின்னேவ சமயே கஷ்சின் மாஹேஸ்வரோ நரः மகோபஹாராநாதாய நகராத் பஹிரப்யகாத் சமவ்யர்ச்சித்தும் ஈசானம் சிவராத்ராவுபோஷிதः பக்வான்ன கந்தமாக்ராய ஸ்ருதிதஸ் சதமன்வகாத் இதமன்னம் மயா கிராஹ்யம் சிவாய உபஸ்கிருதம் நிஷி. சிவராத்திரி அன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரான். அதுல இருக்கக்கூடிய வாசனை இந்த பசியா இருக்கக்கூடிய இந்த குணநிதின்ற புத்திரனுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டுடுத்து. பரமேஸ்வரனுக்கு நைவேத்தியம் பண்ண உடனே இதை எடுத்துன்னு போகணும்
அப்படின்னு மனசுல சங்கல்பம் பண்ணிட்டு கோவில் வாசல்ல உட்காந்துக்கிறானா. அப்போ இத்தியாசாம் அவலம்பிய அதத்வாரி சம்போருபாவிஷது. பரமேஸ்வரனுடைய துவாரத்துல, கோயில் துவாரத்துல வாசல்ல உட்காந்துக்கிறான். ததர்ஷச மகா பூஜாம் தேன பக்தேன நிர்மிதாம். அப்ப அந்த பக்தன் பண்ற பூஜைய தரிசனம் பண்றான். நிதாய நிருத்ய கீதாதி பக்தா சுப்தாக்ஷணம் யதா நைவேத்யம் ச ததா தாத்தும் கர்ப்பாகாரம் விவேஷா. அந்த பக்தனானவன் நிருத்தியம் கீதம் முதலானவைகள்லாம் பண்ண மற்ற எல்லா பக்தர்களும் கொஞ்ச நாள் கழிச்சு தூங்க ஆரம்பிச்சிட்டாலாம். சுப்தாக க்ஷணம் யதா. தூக்கம் வந்துடுத்தான் எல்லாருக்கும். இவன் என்ன பண்றான், அதுக்கப்புறம் நைவேத்தியத்தை எடுத்துக்கிறதுக்காக கர்ப்பகிரகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டான். நைவேத்தியம் சததா தாத்தும் கர்ப்பாகாரம் விவேஷா. இந்த நைவேத்தியத்தை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள போடுறான். விளக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. சரியா சாப்பாடு என்ன இருக்கு எது இருக்குன்னு தெரியல. தீபம் மந்த பிரபம் திருஷ்டுவா பக்வான்னா வேக்ஷணாய சகா. பக்வான்னௌ ஈக்ஷணாய. நல்ல சமைக்கப்பட்ட நைவேத்தியத்தை பார்க்கறதுக்கு தீபம் ரொம்ப மந்தமா இருந்ததுதான். தீபம் மந்த பிரபம், வெளிச்சம் கம்மியா இருந்தது. அவன் என்ன பண்றான், நிஜ சைலாஞ்சலாத்வர்த்தி தத்வா சமுத தீபயது. அவன் தன்னுடைய வஸ்திரத்தினால திரியை ஏற்படுத்தி விளக்க நன்னா பெருசாக்கிட்டான். ஏன்னா அந்த நைவேத்தியம் நன்னா தெரியணுமே அப்படிங்கிறதுனால அதை பண்றான். வர்த்தி தத்வா நிஜ சைலாஞ்சலாத்து வர்த்தி தத்வா சமுத தீபயத்து. நன்னா விளக்க பிரகாசிக்க பண்ணினானாம் கோவில்ல. தன்னுடைய துணியால பண்ணதுக்கு அப்புறம் எல்லா நைவேத்தியத்தெல்லாம் எடுத்துட்டு வெளியில வரா. கால் இடறிடுத்து. ததப் பக்வான் நமாதாய த்வரிதம் கச்சதோ பகிஹி. உடனே அவசரமாக சாப்பாட்டை எடுத்துன்னு வெளில வந்தானா. நைவேத்தியத்தை எடுத்துட்டு தஸ்ய பாத அதாதாத் பிரசுப்த கோபி அபுத்தியதா. கால் பட்டு தூங்கின்றது தான் அவனே எழுந்துட்டான். ஒரு சினிமால பாக்யராஜ் சிலையை திருடும் பொழுது கால் பட்டு மணி அதுல மாட்டிட்டு டங்கு டங்குன்னு அடிச்ச உடனே எழுந்து நாதஸ்வரம் வாசிக்க ஆரம்பிப்பானே, அந்த கதையாக இங்க இவனோட கால் பட்டு எழுந்துட்டான். எழுந்த உடனே யாரா அது, என்ன இப்படி வேகமா போறது, புடுறா அந்த திருடனை அப்படின்னு சொன்னான். ஓட ஆரம்பிச்சானா. அங்க இருந்த ஊர்ல இருந்த காவலாளிகள் வந்து துரத்தி அடிக்க உடனே கீழே விழுந்து செத்து விட்டானான். கோயம் கோயம் துவராபன்னோரோயம் கிருஹ்யதாமிதி யாவத் ப்ரூயாத் சமாகத்ய தாவத் சபுரஸ் புரரக்ஷகைஹி பலாயமானோ நிகதா க்ஷணாத் பஞ்சத்வமாகதா. க்ஷணத்துல கீழே விழுந்து உயிரை விட்டான். விட்டோடனே என்னாச்சுன்னா யமதூதர்கள்லாம் வந்துட்டு அவன் அழிச்சுன்னு போறது. யமதூதர்கள் அதுக்கு வரத்துக்கு முன்னாடி இவன் எடுத்துட்டு தான் வந்தான் பிரசாதத்தை, இன்னும் சாப்பிட்டுருக்கல. ஏதோ புண்ணியவசத்தினால அந்த சிவநிர்மால்யத்தை சாப்பிடல அவன், நைவேத்தியத்தை. அபக்ஷயஞ்ச நைவேத்தியம் பாவி புண்ணிய பலான்ன சகா. பாவி புண்ணியம் ஏதோ அவனுடைய புண்ணியவசத்தினால அதை சாப்பிடல. நம்ம ஊர்ல சிவன் கோயில் பஞ்சாமிர்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது உண்டு. ஆனா சிவநிர்மால்யமே சாப்பிடக்கூடாது எதையும் அப்படின்னு என்ன நைவேத்திய ஈஸ்வரனுக்கு நாங்க வச்சுட்டு வந்துட்டார் அவர்.
அந்த பூஜை பண்றவர். இவன் அதை போய் எடுத்துன்னு வந்துட்டான். ஆனா அதை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. அதனால ஏதோ ஒரு புண்ணியவசத்தினால அதுக்கு முன்னாடி உயிர் போயிடுத்து. உடனே யமதூதர்கள்லாம் இவனை சம்யமினிக்கு அழிச்சின் போகிறதுக்காக வந்துட்டாளாம். அத பத்த சமாகத்திய பாசு பாணிபிகி நினீஷுபிகி சம்யமினீம் யாமைஹி சவிகட்டைஹி பட்டைஹி. சம்யமினிங்கிற அந்த யமலோகத்துக்கு அழிச்சின்னு போறதுக்காக பாசத்தெல்லாம் எடுத்துட்டு தூதர்கள்லாம் வந்துட்டா. உடனே அங்க பரமேஸ்வரனுடைய பார்ஸ்வதர்களும் வந்துட்டானாம். தாவத் பாரிஷதாக பிராப்தாக கிங்கிணி ஜால மாலிதம் திவ்யம் விமானமாதாய தம் நேதும் சூலபாணையா. அவனை சிவலோகத்துக்கு அழிச்சின்னு போகணும்னு சொல்லி ஒரு உத்கிருஷ்டமான விமானத்தோட வந்து சேர்ந்திருக்கா சிவதூத்தாள்லாம். இதை பார்த்த உடனே யமதூதர்கள்லாம் பயந்து விட்டாளாம். நமஸ்காரம் பண்றா. இவன் ஒரு சரியான பிராமணன் இல்லையே, எந்த தர்மத்தையும் பண்ணல, தன்னோட அப்பா அம்மா பயிற்சியும் கேட்கல, உண்மை தூய்மை இந்த மாதிரி எந்த குணங்களும் இல்லை, சந்தியாவந்தனாதி கர்மாக்கள் எதுவும் பண்ணல. அதே மாதிரி சிவநிர்மால்யத்தை வேற எடுத்துன்னு போனான். அது இப்ப நீங்களே பார்த்தேள். அப்படி இருக்கும் பொழுது சிவதூதர்களான நீங்கள்லாம் வந்து அழிச்சின்னு போகிற அளவுக்கு இவனுக்கு ஒன்றும் யோக்கியதா அம்சம் இல்லையே. இவனை மாதிரி ஒரு ஆளை தொட்டாலே பாபமாச்சே. சிவநிர்மால்யத்தை யாரு அனுபவிக்கிறாளோ, சிவநிர்மால்யத்தை யாரு தாண்டாளோ, சிவநிர்மால்யத்தை யாரு விற்கிறாளோ அவளுக்கெல்லாம் பாபம் வருமே. சிவநிர்மால்ய போக்தாரஹா சிவநிர்மால்ய லங்ககாஹா சிவநிர்மால்ய தாத்தாரஹா ஸ்பர்ஷஸ்தேஷாம் ஹி அபுண்ணிய கிருத்து. அப்படிப்பட்டவாள்லாம் தொடர்ந்து கூட பாபத்தை பண்ணிடும். சிவநிர்மால்யத்தை அனுபவிக்கிறவன், சிவநிர்மால்யத்தை தாண்டவன், சிவநிர்மால்யத்தை விற்கிறவன் என்ன அப்படிங்கிற பொழுது இவன் அதை விட மோசம். விஷத்தை கூட குடிக்கலாம், ஆனா சிவநிர்மால்யத்தை எடுக்கப்படாதுன்னு இருக்கு அப்படின்னு சொல்றா. விஷம் ஆலோட்யவா பேயம் ஸ்ரேயோவா அனசனம் பரம் சேவிதவ்யம் சிவஸ்வம் ந பிராணைஹி கண்டகதைரபி. விஷத்தை குடிச்சாலும் குடி, சிவஸ்வத்தை வந்து எடுக்காத. என்ன தொண்டை வரைக்கும் மூச்சு வந்துடுத்து, உயிர் போற க்ஷணத்துல கூட சிவசொத்தை வந்து சிவசொத்து குலநாசம் இருக்கு. சேவிதவ்யம் சிவஸ்வம் நா பிராணை கண்டகத்தை ரப்பி அப்படின்னு அப்படிப்பட்ட ஒண்ணுத்த போய் எடுத்துட்டு வந்திருக்கான் இவன். அப்படிங்கிற பொழுது இது எப்படி நீங்க வந்திருக்க, அப்படி ஏதாவது இவங்கிட்ட விசேஷம் இருக்குன்னு நீங்க சொன்னேன்னா எங்களுக்கு சொல்லுங்கோ, நாங்களும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றா. உடனே அஸ்தி சேத் தர்ம லேஷா அஸ்ய கணாஹ தச் ஸ்ருணுமோவாயம். கொஞ்சமாவது தர்ம லேஷா, இவன் தர்மம் பண்ணியிருக்கான்னு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த சொல்லுங்க. பிறந்ததுல நீ ஒன்றும் பண்ண மாதிரியே தெரியல, அப்படி ஏதாவது இருக்குன்னு சொன்னா நாங்களும் கேட்டுக்கிறோம். யூயம் பிரமாணம் தர்மேஷு, நீங்க தானே தர்மத்துக்கு பிரமாணம், சிவகணங்களா இருக்க. அதனால நீங்க சொன்னா அவன்கிட்ட ஏதோ இருக்கு, ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம் அப்படின்னு. அதுக்கவா சொல்றா, சுணமயம் இத்தம் தத் வாக்கியம் ஆகர்ணிய புரோச்சு பாரிஷதாஸ்ததः கிங்கரா சிவதர்மா ஏ சூக்ஷ்மாக தேவை பவாத்ருஷைः ஸ்தூலலக்ஷ்யைः கதம் லக்ஷ்யா லக்ஷ்யாயே சூக்ஷ்மதிருஷ்டிபிः அனேன அனேன சாகர்ம யத்கிருதம் ஸ்ருணுதே இஹ தத். சிவதர்மங்கள், பக்தனுடைய தன்மை இதெல்லாம் ரொம்ப சூக்ஷ்மமானது.
சிவபக்திங்கிறது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். பரமேஸ்வரன் எதுக்கு சந்தோஷப்படுறாருன்றதெல்லாம் அவ்வளவு சாமான்யமா எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. உன்ன மாதிரி ஸ்தூல திருஷ்டி இருக்கவாள மாதிரி யமதூதர்களை பார்த்து சொல்றா, உங்கள மாதிரி ஸ்தூல திருஷ்டி இருக்கவாளால இதை புரிஞ்சிக்க முடியாது, சூக்ஷ்ம திருஷ்டி இருக்கிறவாளால தான் இதை புரிஞ்சிக்க முடியும், நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்தூல லட்சியைஹி கதம் லட்சியா, ஸ்தூல திருஷ்டி இருக்கவாளால எப்படி பார்க்க முடியும், என்ன பண்ணான்னு சொல்றேன். பதந்தி லிங்க சிரசி தீபச்சாயா நிவாரிதா ஸ்வச்சைலாஞ்சலதோ அனேன தத்வா தாபே தம்சாம் நிஷி. கடைசியாக முதல்லலாம் பாபத்தை பண்ணிட்டு இருந்தான், சூதாடினான், கரெக்டு தான். நான் கடைசியில என்ன பண்ணா, லிங்க சிரசுல விழற நிழலை நீக்கினான். பதந்தி லிங்க சிரசி தீபச்சாயா நிவாரிதா, பரமேஸ்வர லிங்கத்துக்கு மேல விழற நிழலை அந்த தீபத்தினால தன்னுடைய துணியை கொடுத்து தீபத்தை ஏத்தி அதுல இருந்த நிழலை நீக்கினான். ஸ்வச்சைலா சைலாஞ்சலதோ அனேன தத்வா தாபேத் அசாம் நிஷி, தன்னுடைய துணியை போட்டு விளக்கு ஏத்தி அந்த நிழலை நீக்கினானே, இது ஒண்ணு போறாதான் அவனுக்கு சிவலோகத்தை கொடுக்கறதுக்கு. அபரோபி பரோ தர்மோ ஜாதா தத்ராஸ்ய கிங்கரா, அபரோ பரோ, இதை விட பெரிய தர்மம் வேற என்ன பண்ண வேண்டியிருக்கு. சுண்வதா சிவநாமானி பிரசங்காதபி கிருண்ணதா, அதே மாதிரி சிவநாமத்தை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துலதான் கேட்டான், ஆனா உள்ள ஒரு பக்தன் பூஜை பண்ணும் பொழுது சிவநாமத்துல அர்ச்சனை பண்றது அங்க உட்கார்ந்துட்டு நெய்வேத் பிரசாதத்துக்காக தான் உட்காண்டான்னாலும் மழைக்காக ஸ்கூலுக்கு ஒதுங்குற மாதிரி சிவன் கோயிலுக்கு ஒதுங்கி இங்க இந்த மந்திரங்கள் பூஜை இதை பார்த்து மனசுல அந்த ஒரு க்ஷணம் பக்தி வந்தது இல்லையோ அவனுக்கு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. அந்த மனசுல ஒரு சொட்டு, ஒரு நிமிஷம் நினைச்சு கண்ணுல ஒரு சொட்டு ஜலம் விடுறது பக்தி லட்சணம். அதனால அவனுடைய புத்தி இந்த சதுர்தசி பிரதோஷத்தன்னைக்கு அந்த பூஜை நடக்கிறது, சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தானே, அதுவே பக்தேன விதினா பூஜா கிரியமானானி நிரீக்ஷதா உபோஷிதேன பூதாயாம் அனேன ஸ்திரச்சேதசா. மனச புத்திய ஸ்திரமா வச்சுண்டு பக்தன் விதிக்கிரமமாக பண்ணிட்டு இருந்த பூஜையை பார்த்தான், தரிசனம் பண்ணான். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ரொம்ப புண்ணிய சிவராத்திரி புண்ணிய காலம், அதுல தரிசனம் பண்ணியிருக்கான். அதனால அவனுடைய பாபங்கள் அப்படியே நிவர்த்தி ஆயிடுத்து. அதனால அவன் கலிங்க ராஜாவாக போறான், நீங்களாம் திரும்பி போயிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டான். கலிங்க ராஜோ பவதி அதுனா விதுத கல்மஷா ஏஷ த்விஜவரோ தூதா யூயம் யாத்தய யாத்த யதாகதாக, எப்படி வந்தேளோ அப்படியே திரும்பி போயிடுங்கோ. இவன் ராஜாவாக போறான், யமலோகத்துக்கு வரத்துக்கு ஒன்றும் வேலையே கிடையாது. சிவபக்தி பண்ணியிருக்கான், சிவ பூஜையை பார்த்திருக்கான், பரமேஸ்வரனுக்கு தீபம் ஏற்றிருக்கான். அந்த தீபத்தினுடைய ஒரு முக்கியத்துவத்தை இந்த விற்த்தாந்தம் இன்னும் சொல்றது. ஏன்னா அவன் ராஜா, கலிங்க ராஜாவாகியும் தீபந்தான் ஏத்தி எல்லா கோயில்களுக்கும் விளக்கேத்தினான்னு இங்க சொல்லப்படுது. இப்படி யமன்கிட்டேந்து விடுவிக்கப்பட்டு அவன் அறிந்தவன்ற கலிங்கராஜாவினுடைய புத்திரனாக பிறக்கிறான். பிரமாது பார்ஷதைஹி யமதூதேபியஹ மோச்சிதஹ விதி சத்விஜஹ அரிந்தமஸ்ய தனயஹ, அரிந்தமன்ற ராஜாவினுடைய புத்திரனாக கலிங்காதிபதேஹே தமஹா,
கலிங்காதிபதியான அரிந்தமனுடைய புத்திரனாக தமன் என்ற பெயரோடு அவன் பிறக்கிறான். பிறந்து கொஞ்ச நாள்ல ராஜாவாகிறான். எல்லா விதமான நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தான். அது மட்டுமல்லாமல் முக்கியமா என்னன்னா எல்லா சிவன் கோயிலுக்கும் விளக்கேத்தினானா. கிரமாத் ராஜ்யம் அவாப்பிய அத பிதுர் உபரதோ யுவா நானியம் தர்மம் விஜானாதி துர்தமஹா பூபதிர்தமஹா சிவாலயேஷு சர்வேஷு தீபதானாத்ருதே த்விஜ. ஒரு சிவன் கோயிலையும் தீபதானம் பண்ணிண்டே இருந்தானா ராஜாவா இருந்தவன். அவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா கிராமங்கள், எல்லா கோயில்கள், எல்லா இடத்துலயும் தீபம் 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 அப்படின்னு கிராமாதீஷான் சமாஹூய சர்வான் ஸ்வவிஷயஸ்திதான் இத்தம் ஆக்ஞாபயாமாச சமே தண்ட்யோ பவிஷ்யதி. அவன் ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா கிராமாதிகாரிகளையும் கூப்பிட்டு சொன்னா, நான் சொல்றதை கேட்கலன்னா உங்களுக்கு தண்டனை உண்டு. எஸ்யாபிதோ கிராமம் யாவந்தஸ்ச சிவாலயாக தத்ர தத்ர சதா தீபஹ தியோதனீயஹ அவிச்சாரிதம். எங்கெங்கெல்லாம் சிவாலயம் இருக்கோ அங்கெல்லாம் எப்பவும் விளக்கெறிஞ்சுட்டே இருக்கணும். விளக்கு இல்லாம ஒரு கோயில் கூட இருக்கக்கூடாது. மமாக்ஞா பங்கதோஷேன சிரச்சேத்ஸ்யாம் அசம்சயம். நான் சொல்றதை கேட்கலைன்னா உங்களுக்கு தலை போயிடும், அதனால தீபத்தை ஏத்துன்னு சொன்னா எல்லா இடத்துலையும். உடனே நம்ம ஊர்ல ஆஹா தலையை வெட்டினா இந்துத்துவவாதி சங்கி இப்படின்னு பேசுவான். அதாவது தண்டனைன்றது எதுக்குன்னா ஒரு இது ஏற்படுத்துறதுக்கு, அவ்வளவுதான். அதுக்காக உட்கார்ந்து விளக்கேத்தன தலையை வெட்டினானா அந்த அளவுக்கு கொடுமையான தண்டனை கொடுப்பேன், அதனால நல்ல காரியத்தை ஒழுங்கா பண்ணுங்கோன்னு ஒரு பயத்தை ஏற்படுத்தினான்னா இதை புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த விற்த்தாந்தத்துல என்ன சொல்றான்னா, இதுக்குதான் முக்கியத்துவம் கொடுத்தான் ராஜா அப்படின்னு. அதனால அந்த பயத்தினால அவள்லாம் ஏத்தினான் இருக்கு. இதி தத் பயத்தோ தீப்தா தீபாக பிரதி சிவாலயம் அனேன ஏவ சதர்மேண யாவஜீவம் தமோ நிருபா. அந்த அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பயத்துல எல்லாரும் விளக்கேத்தின்னு இருந்தாலாம். இத மாதிரி காரியத்தை வாழ்க்கை முழுக்க பண்ணி அவன் வாழ்க்கை சாபல்யத்தை அடைஞ்சு அவனோட காலம் முடிஞ்சுதான். தர்மாதி மகதீம் பிராப்பிய காலதர்ம வசங்கதா சதீப வாசனா யோகாத் பகூன் தீபான் பிரதீப்யவை அலகாயாக பதிஹி அபூத் ரத்னதீப சிகாஸ்ரயா. அதனால்தான் அலகானா விளக்கு, உன்னுடைய பிரகாசம். இங்க இந்த நகரத்துல, இந்த லோகத்துல, அலகான்ற லோகத்துல பலவிதமான விளக்குகள், ரொம்ப ரத்தனங்களால் ஆன தீபங்கள், இதெல்லாம் இருக்கிற ஒரு லோகத்துக்கே அதிபதியானவன். இது எல்லாம் என்னன்னா, ஒரு சின்ன காரியம் பண்ணா விளக்கு ஏத்தினா ஒரு கோயில்ல, அதுவும் பிரசாதத்தை நைவேத்தியத்தை ஸ்வீகரிச்சுக்கிறதுக்கு வெளிச்சம் இல்லைங்கிறதுனால, அதனால அடுத்த ஜென்மால இப்படி விளக்கேத்துற ஒரு பாக்கியம் கிடைச்சி அதை பண்ணி, அதனால இவன் அலக்கா அப்படிங்கிற ஒரு லோகத்தினுடைய ராஜாவானான் அப்படின்ற ஒரு விற்த்தாந்தம். அதனால அவன் என்ன பெருசா பண்ணிட்டான், வெறும் விளக்கு ஏத்தினான், அவ்வளவுதான். அது ஒரு பெரிய விஷயத்தை கொடுத்தது. அலகாயா பதிரபூத் ரத்னதீப சிகாஸ்ரயா ஏவம் பரதி காலேன சிவே அல்பமபி யத்கிருதம். கொஞ்சம் மண்ணா கூட போறோம் பரமேஸ்வரனுக்கு. இதி ஞாத்வா சிவே காரியம் பஜனம் ஸ்வசுகார்த்திபிஹி வச தாயாத சர்வதர்ம பராங்முகா. ஒரு தர்மமும் பண்ணாம, அதுவும் தீட்சிதர் குலத்துல உற்பத்தியாயும் கெடுதல் பண்ண ஒத்தன் அவனே இத்தினூண்டு ஒரு காரியத்தினால சிவசாயுஜ்யத்தை அடைஞ்சான், இவ்வளோ பெரிய லோகத்தை அடைஞ்சான். அப்படிங்கிற பொழுது நம்மளும் புரிஞ்சுண்டு பரமேஸ்வரனுக்கு கோயில்களுக்கெல்லாம் பண்றதை சரியா பண்ணணும்
அப்படின்னு தான் இதனுடைய தாத்பரியம்னு சொல்றா. ஸ்வார்த்த தீப தசோத்யோத லிங்க மௌலி தமோஹரா கலிங்க விஷயே ராஜ்யம் பிராப்தோ தர்மரதி சதா சிவாலயே சமுத்தீப்ய தீபான் பிராக் வாசனோதயாத் கொய்ஷா திக்பால பதவி சிவசர்மன்னே விலோகய. இந்த திக்பாலம், இந்த இந்த அலகா திசையினுடைய பாலகனாக அவன் ஏற்படுறதுக்கு அந்த ஒரு தீப ஜோதி அவனுக்கு காரணமா இருந்தது. அதுக்கப்புறம் கலிங்க விஷய ராஜாவாயி அப்புறம் தர்மத்தில் அவனுக்கு ரதி ஏற்பட்டு சிவாலயங்கள்ல உத்தீப்பிய தீபான். எதனாலன்னா பிராக் வாசனா உதயாத். ஒரு தடவை அந்த சிவாலயத்துல தீபம் ஏத்தினானோ இல்லையோ, தீட்சிதர் பையனா இருந்த அந்த குண நிதி இருந்தபோது ஏத்தினதனுடைய வாசனை அது அடுத்த ஜென்மா முழுக்க அவனை தர்மம் பண்ண வச்சுது. ஒரு சின்ன விஷயம் இப்ப பண்ணோம்னா அடுத்த ஜென்மால அதனுடைய வாசனை தொடர்ந்து வரும் அப்படிங்கிறதையும் இதை காண்பிக்க. அது வழியாக திக்பால பதவியே அடைஞ்சான். மனுஷ தர்மனா அனேன சாம்பிரதம் ஏ இஹ புஜ்யதே. அதனால ஒரு சாதாரண மனுஷனா இருந்தவன் இங்க திக்பால பதவியை அடைஞ்சு பெரிய விஷயங்கள் அடைஞ்சான். அப்படிங்கிறதுல இதனுடைய முக்கியத்துவம் இவ சகித்துவமும் அடையலாம். கணா ஊச்சது சர்வதைவ சிவேன அசௌ சகித்வஞ்ச யதே இவான் ததப்யேகமனா விப்ர சம்ஸ்ருணுஷ்வ பிரவாவகை பத்மே கல்பே புரா விப்ர பிரம்மணோ மானசாத் சுதாத் புலஸ்த்யாத் விஸ்ரவாஜக்ஞே தஸ்ய வைஷ்ரவண சுதா. இவன் எப்படி சிவ சகித்துவத்தை அடைஞ்சான், ஏக மனசாக இவன் என்ன காரியம் பண்ணி சிவ சகித்துவம் இந்த லோகத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் சகித்துவத்தை அடைஞ்சான். அது எப்படிங்கிறதையும் சொல்றேன், கேட்டுக்கோ. பத்ம கல்பத்துல பத்மே கல்பே புரா, பத்ம கல்பம்ன்ற ஒரு கல்பத்துல முன்காலத்து, இப்ப நம்ம ஸ்வேதவராக கல்பத்துல இருக்கோம். அதுக்கு முன்னாடி பத்மகல்பம்ன்ற ஒரு கல்பத்துல விஸ்ராவஸ் என்பவர் புலஸ்தியருக்கு புத்திரனா பிறந்தார். புலஸ்தியர் யாருன்னா பிரம்மா அவனுடைய மானச புத்திரர். அந்த விஸ்ரவசனுடைய புத்திரன் வைஷ்ரவணன். பத்மே கல்பே புராவிப்ர பிரம்மணோ மானசாத் சுதாத், பிரம்மாவனுடைய மானச புத்திரனாகிய புலஸ்தியாத்து, புலஸ்தியனுக்கு புத்திரனாக விஸ்ரவாஜ ஏ தஸ்ய வைஷ்ரவணா சுதா. புலஸ்தியர் பையன் விஸ்ரவஸ், விஸ்ரவஸ் பையன் வைஷ்ரவணன். அந்த புலஸ்தியர் பிரம்மாவனுடைய மானசபுத்திரர். அப்போ கொள்ளு பேரனாக வைஷ்ரவஸ். தேன இயம் அலகா புக்தாபுரி விஸ்வகிருதாகிருதா ஆராத்ய திரயம்பகம் தேவம் அத்யுக்ர தபசா புரா. பரமேஸ்வரன இந்த அலகாபுரியில விஸ்வகிருத்தினால ஏற்படுத்தப்பட்ட இந்த அலகாபுரியில பரமேஸ்வரனை ஆராதனம் பண்ணிட்டு வந்தான். வரும்பொழுது அந்த கல்பம் முடியறது. இப்ப மேகவாகன கல்பம்னு ஒரு கல்பம் ஆரம்பிக்கிறது. அப்போ என்ன ஆகுறதுன்னா, வியதீதே அத்திர கல்பே வை பிரவருத்தே மேகவாகனே யாக்ஞதத்தி ரசோ ஸ்ரீதஸ்தபஸ்தேபே சுதுஸ்ஸகம். அப்ப என்ன ஆகுறது அப்படிங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம்
பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.